கரம் மசாலா அந்த மசாலா இந்த மசாலான்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, நாட்டுக்கோழியில செய்யக்கூடிய கொங்கு ஃபேமஸ் கோச்சக்கறி வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? இது செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இதை ஊறிட்டு இருக்க கேப்ல சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு காஞ்ச மிளகால விதையெல்லாம் நீக்கி ரெடியாக வச்சிருங்க. மண் சட்டி யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதே போல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை விதை நீக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா ரொம்ப காரமாக இருக்கும். நான் ஒரு 20-25 மிளகா யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கை நிறைய கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த நாட்டுக்கோழியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நாட்டுக்கோழிக்கு பதிலாக நீங்கள் பிராய்லர்லேயே செய்யலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. நாட்டுக்கோழியிலேருந்து இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ கோழி வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ போய் இடையில கிண்டி விட்டுட்டு இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா சூப்பரான கோச்ச வறுவல் ரெடி. சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.